வணக்கம் நண்பர்களே. டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்று பலருக்கும் ஏற்படும் ஒரு பொதுவான ஓவாமை நோயான அலர்ஜிக் ரிகனைட்டிஸை பற்றி தான் பார்க்க போகிறோம். அடிக்கடி தும்மல், மூக்கில் நீர் வடிதல், மூக்கடைப்பு, மூக்கு மற்றும் கண்களில் அரிப்பு போன்ற அறிகுறிகள் இருந்தால் அது ஓவாமை அறிகுறிகளாக இருக்கலாம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலர்ஜிக் ரிகனைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம். இது ஏன் ஏற்படுகிறது, முக்கியமான அறிகுறிகள் என்னென்ன, யாருக்கு அதிக ஆபத்தை உண்டாக்கும், பரிசோதனைகள் என்னென்ன, சிகிச்சை முறைகள், தடுப்பு முறைகள், என்னென்ன வாழ்க்கை முறைகளை பின்பற்ற வேண்டும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை முழுமையாக பாருங்கள், நல்ல பயனுள்ள தகவல் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த அலர்ஜிக் ரிகனைட்டிஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அலர்ஜிக் ரிகனைட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூசி, பூந்தாது, போலன், செல்லப்பிராணியோட முடி, பூஞ்சை போன்ற ஒவ்வாமை தூண்டு பொருட்களுக்கு உடல் அதிகமாக எதிர்வினையாற்றுவதால் தான் ஏற்படும் ஒரு நிலை. இது ஒரு தொற்று நோய் அல்ல, ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவாது. இதை தான் நம்ம அலர்ஜிக் ரிகனைட்டிஸ் அப்படின்னு குறிப்பிடப்படுகிறது. இதற்கான முக்கிய காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வாமையை தூண்டக்கூடிய காரணிகள் என்னெல்லாம், வீட்டில் உள்ள வீட்டு தூசி பூச்சி, அதாவது டஸ்ட் மைட்ஸு, அப்புறம் பூந்தாது, போலன், செல்ல பிராணிகளோட முடி. இப்போ வீட்டில் வளர்க்குற செல்ல பிராணிகள் இருந்தால் அவங்களோட முடி, அப்புறம் பூஞ்சை, மோல்டு அப்படின்னு சொல்லுவோம், அப்புறம் புகை, அப்புறம் காற்று மாசுபாடு, அப்புறம் சில வாசனை திரவங்கள். இது போன்றவை தான் இதற்கு முக்கியமான காரணங்களாக கருதப்படுகிறது. அப்போ இது யாருக்கு அதிக ஆபத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, குடும்பத்தில் ஒவ்வாமை வரலாறு உள்ளவங்களுக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆஸ்துமா நோய் உள்ளவர்கள், அப்புறம் எக்ஸிமா உள்ளவர்கள், மாசுபட்ட சூழலில் வசிப்பவர்கள், குழந்தைகள் மற்றும் இளம் வயதினர், இவங்களுக்கு ஒரு ஆபத்து ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு கூறப்படுகிறது. அப்புறம் இதுக்கான முக்கிய அறிகுறிகள்னு பார்த்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து தும்மல் வந்துட்டே இருக்கும், மூக்கில் நீர் வடிதல், மூக்கடைப்பு, மூக்கில் அரிப்பு, கண்களில் அரிப்பு மற்றும் நீர் வடிதல், அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தொண்டை அரிப்பு, மனத்தை உணரும் திறன் குறைதல், இது போன்ற பிரச்சனைகள் இருந்தால் இதோட முக்கிய அறிகுறிகளாக பார்க்கப்படுகிறது. ஸோ இந்த அறிகுறிகள் இருந்தால் அது அலர்ஜிக் ரிகனைட்டிஸாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கூறப்படுகிறது. அப்புறம் இது சளி அல்ல அப்படின்ட்டு சொல்லும்போது என்னென்னா, சாதாரணமாக சளியிடம் ஒப்பிடும்போது நம்ம இந்த அலர்ஜிக் ரிகனைட்டிஸ் சாதாரண சளியோட ஒப்பிடும்போது காய்ச்சல் பொதுவாக இருக்காது. அறிகுறிகள் ஒவ்வாமை காரணியை சந்திக்கும் போது அதிகரிக்கும், நீண்ட நாட்கள் தொடரலாம். இது சளி அல்ல. இதுதான் அலர்ஜிக் ரிகனைட்டிஸாக இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கப்படுகிறது. இது சாதாரண நம்ம சளியோட ஒப்பிடும்போது இதை தான் தெரியுது. அப்போ இதை எப்படி கண்டறிவது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம மருத்துவத்தை போகும்போது அறிகுறிகளை மதிப்பீடு நம்ம எவ்வளோ நாளாகிட்டு நமக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது, அதெல்லாம் மதிப்பீடு செய்து அதுக்கப்புறம் மூக்கு பரிசோதனை செய்து தேவையெனில் அலர்ஜி டெஸ்ட்களை பரிந்துரைப்பார். அப்போ நமக்கு சிலருக்கு இரத்த பரிசோதனை தேவைப்படலாம். அதுக்கு இன்னும் நிறைய பரிசோதனைகள் இருக்குது. இதெல்லாம் பரிந்துரைத்து அதோடைய ரிசல்ட்டுகளை வைத்து உங்களுக்கு அலர்ஜிக் ரிகனைட்டிஸை கன்ஃபார்ம் செய்வாங்க. ஸோ இது கன்ஃபார்ம் செய்த பிறகு நமக்கு என்னென்ன சிகிச்சை ஆலோசனை மருத்துவர் என்ன ஆலோசனை செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்டிகிஸ்டமின் மருந்துகளை பரிந்துரைப்பாங்க, நேசல் ஸ்டீராய்டு ஸ்ப்ரேயை பரிந்துரைப்பாங்க, சலை நேசல் வாஷ், அதாவது சலை நேசல் வச்சு வாஷ் பண்ணுற மாதிரி அதுவும் பரிந்துரை. சிலருக்கு அலர்ஜி இம்யூனோதெரப்பி கொடுத்து இதெல்லாமே டாக்டரால் பரிந்துரைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டிலேயே நம்ம சில பராமரிப்புகளை செய்தோம் அப்படின்னா நமக்கு இந்த அலர்ஜிக் ரிகனைட்டிஸை குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீட்டை தூசி இல்லாமல் வைக்கணும். அதாவது நல்ல வீடை சுத்தம் பண்ணி ஒற்றை எதுவும் இல்லாமல் நல்லபடியாக வைக்கணும். அப்புறம் பார்த்திங்கன்னா, ஃபேனை எல்லாம் நல்லா க்ளீனாக துடைச்சி 2 வாரத்துக்கு ஒரு முறை, 1 மாதத்திற்கு ஒரு முறை நல்லபடி துடைச்சி வச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபேன் காற்றுல உள்ள அந்த தூசி படியாமல் இருக்கு. அப்புறம் உங்களுக்கு அலர்ஜிக் ரிகனைட்டிஸ்லேருந்து பாதுகாக்க முடியும். அப்புறம் பார்த்திங்கன்னா, படுக்கை விரிப்புகளை அடிக்கடி சுத்தம் செய்யணும்.
அதாவது நம்ம படுக்கிற விரிப்புகள ஒரு வாரத்துக்கு ஒருக்கா மாற்றுவது மிகவும் நல்லது. அதில் இருந்த சின்ன சின்ன பூஞ்சுகள் ஏதாவது இருந்தால் கூட அதோட ப்ராப்ளத்தினாலே உங்களுக்கு அலர்ஜிக்கு வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா முகக்கவசம் அணியுங்கள். அதாவது நம்ம தூசி நிறைந்த இடத்துக்கு இப்போ ஒரு பைக்கில் ஓட்டிகிட்டு போவோம், நிறைய தூசி படியும் அப்படின்னா நீங்கள் ஹெல்மெட்டு போடுங்க. அப்புறம் நடந்து போகிறீங்க அப்படின்னா முகமூடி, அதாவது முகக்கவசம் வச்சுட்டு போங்க. இதெல்லாம் உங்களோட அலர்ஜிலேருந்து உங்களை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா போதுமான அளவு தண்ணீர் குடிக்கணும். புகைப்பிடிப்பதை தவிர்க்கணும். புகைப்பிடித்தாலும் சிலவருக்கு அலர்ஜி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம தவிர்க்க வேண்டியது பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தூசி நிறைந்த இடங்கள்லேருந்து நம்ம அவாய்ட் பண்ணியிருப்பது மிகவும் நல்லது. அப்புறம் புகைப்பிடிக்கிற இடம், அப்புறம் பார்த்திங்கன்னா ஓவாமை தூண்டும் வாசனை திரவங்கள். சிலவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த பெர்ஃப்யூம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணும்போது உடனே அலர்ஜிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் செல்லு பிராணிகளின் முடி ஓவாமை இருந்தால், நம்ம வீட்டில் செல்ல பிராணிகள் வளர்க்கும்போது உங்களுக்கு அலர்ஜி இருந்ததுன்னா அந்த முடி இதனாலேயும் உங்களுக்கு ப்ராப்ளம் வரும். ஸோ அதையும் நீங்கள் தவிர்க்கிறது மிகவும் நல்லது. இதில் பார்த்திங்கன்னா சாத்தியமான சிக்கல்கள்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்ம இதெல்லாம் இருந்தபோது சிகிச்சையே நம்ம எடுக்காமல் நிறைய நாளாக விட்டுட்டோம் அப்படின்னா சைனடிஸ்ட் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஆஸ்துமா ஏற்பட்டு அது மோசமடையாமல் இருக்கும். அப்புறம் தூக்கமே இல்லாமல் இருக்கும். எப்போலாம் மூக்கு தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். அப்புறம் எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும், அரிப்பு இருக்கும். இதனால உங்களுக்கு தூக்கத்தில் ப்ராப்ளம் வரும். அப்புறம் கவனச்சிதைவு ஏற்படும். ஒரு வேலையை நிரந்தரமாக செய்ய முடியாது. ஏன்னா அலர்ஜி இருந்துகிட்டே இருக்கும், தும்மல் வந்துட்டுருக்கும். அதெல்லாம் இருந்ததுன்னா நமக்கு எந்த வேலையுமே செய்ய முடியாது. அதனால பின்ன வாழ்க்கை தரம் பாதிக்கும். இதனால வாழ்க்கை தரம் பாதிப்பு ஏற்படும். நம்ம ஒரு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க இடத்துல எப்போவும் தும்மிட்டு இருக்கணும், இல்லைன்னா தண்ணி வடிஞ்சிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய சிக்கல்களை கொண்டு விடும். ஸோ நீங்கள் உங்களுக்கு இது அலர்ஜிக் ரினிட்டிஸ் இருக்குன்னா நீங்கள் உடனே அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அணுகி உங்களுக்கு தேவையான சிகிச்சைகளை பெறுவது மிகவும் முக்கியம். நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, இது சாதாரண சளி தானே, அப்போ இது பிரச்சனை இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல நமக்கு அலர்ஜிக் ரினிட்டிஸுக்கும் மற்றும் சளியும் ரெண்டும் வேறுபட்டவை. ஸோ ரெண்டையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஓகே இதை வரும் சளி தான் அப்படின்ட்டு அதை சாதாரணமாக விட்டுறாதீங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆன்டிபயோட்டிக் மருந்து எடுத்தால் குணமாகுமா அப்படின்னா, இது ஓவாமைக்கு ஆன்டிபயோட்டிக் பொதுவாக எடுக்க மாட்டாங்க. அதுக்கு ஆன்டிஹிஸ்டமின்ஸு, அலர்ஜிக் மெடிக்கன்ஸ் தான் கொடுப்பாங்க. அது மருத்துவரோட பரிந்துரையின்படி. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, இந்த தும்மல் இருந்தால் எல்லாம் ஒவ்வாமை அப்படின்னு கேட்டால், அதாவது நமக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம சரியான காரணத்தை மருத்துவர்கிட்ட கூறி அதை மருத்துவ பரிசோதனை மூலமாகவும் ஒரு அறிகுறியோட இதையும் வச்சு தான் முடிவு செய்வாங்க. ஸோ அதனால நீங்கள் மருத்துவரை அணுகி அதோட என்னன்னுள்ளதை பாருங்கள். அப்புறம் இது எப்போது மருத்துவர் அணுகணும் அப்படின்னா, அறிகுறிகள் நீண்ட நாட்கள் தொடர்ந்து, அப்போ நீங்கள் மெடிசன் எடுத்து குறையாமல் அறிகுறிகள் தொடர்ந்தால் மூச்சு திணறல் ஏற்படும், ஆஸ்துமா அறிகுறிகள் அதிகரிக்கும், மருந்துகள் எடுத்தும் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கும். இதெல்லாம் இருந்து அப்படின்னா நீங்கள் உடனே மருத்துவரை அணுகி உங்களோட அறிகுறிகள் என்னென்னு சொல்லி அதுக்கேற்ற பரிசோதனைகள் செய்து அதற்கேற்ற மாதிரி சிகிச்சை முறைகளை எடுத்துக்கொள்வது மிகவும் முக்கியம். நீங்களாட்டு அதை அலட்சியம் செய்யாதீங்க. ஸோ நம்ம தடுக்கிறது எப்படி பார்த்தீங்க அப்படின்னா, ஓவாமை தூண்டும் காரணிகளை தவிர்க்கணும். அப்போ நம்ம என்னென்னா ஓவாமை என்னெல்லாம் தூண்டுது, அதை உங்களுக்கு தெரியும்ல, இந்த தூசியில் போனால் உடனே அலர்ஜி வரும், இல்லைன்னா வேறு ஏதாவது வீடு ஒற்றை அடிக்கும்போது அலர்ஜி வருதுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து முகமூடி அணிவது முக்கியம். அப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டை எப்பவுமே சுத்தமாக வைத்திருக்கணும். அப்புறம் ஹெப்பா ஃபில்டர் கொண்ட ஏர் பியூரிஃபையரை பயன்படுத்தலாம். தேவைப்படுமானால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அப்புறம் மருத்துவர் கூறிய மருந்துகளை சரியாக பயன்படுத்துங்கள். சரியாக மீன்ஸு 6 மாதம் கால அளவு மருத்துவர் பரிந்துரைத்து அந்த 6 மாத கால அளவும் கரெக்ட் டைமுக்கு கரெக்டாக எடுங்க. இப்போ இன்றைக்கி என்ன டைமில் எடுக்கிறீங்க, நாளைக்கு அதே டைமில் எடுங்க. இதெல்லாம் தான் உங்களோட அலர்ஜிக் ரினிட்டிஸை தடுக்கிறதுக்கான வழிமுறைகளாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா புகைப்பிடிக்காத வாழ்க்கை முறையை பின்பற்றணும். இப்போ புகைப்பிடிக்காத வாழ்க்கை முறை, புகைப்பிடிப்பவங்களை அடுத்து போகிறதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டுமே நமக்கு பாதிப்பு தான். ஸோ இதெல்லாம் தான் தடுக்கும் வழிமுறைகள். ஸோ கவனமாக பார்த்து மருத்துவர் ஆலோசனைப்படி நீங்கள் இது பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா மக்களே, நண்பர்களே, அந்த அலர்ஜிக் ரினிட்டிஸ் உயிருக்கு ஆபத்தான நோயெல்லாம் இல்லை. ஆனால் சரியான சிகிச்சை முறை செய்யவிட்டால் அன்றாட வாழ்க்கைகளை நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஓவாமையை தூண்டும் காரணிகளை அறிந்து அது தவிர்ப்பதும் தேவையான மருத்துவ ஆலோசனைகளை பெறுவதும் மிகவும் முக்கியம். ஸோ நம்ம அலட்சியம் செய்யக்கூடாது. அறிகுறிகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி மருத்துவரை அணுகி
நீங்கள் வந்து மருந்துகள் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். மூக்கின் ஆரோக்கியத்தை பாதுகாப்போம், சுவாசத்தை சுதந்திரமாக அனுபவிப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிருங்க, நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இதுபோன்ற மருத்துவ மற்றும் ஆரோக்கிய விழிப்புணர்வு வீடியோக்களுக்கு டிக்சல் ஹெல்த் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை அழுத்தி வைங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஸோ இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். மீண்டும் நாளை ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி. ஆரோக்கியமாக வாழுங்கள்.